நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான். மண்கண்ட வெண்குடைக்காக மேற்பட்ட மன்னருமியன் பன்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லி. அத்துணை ரமண பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உங்களுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பித்து இன்றைக்கு மனுநீதி சோழன் என்ற தலைப்பிலே பேச வருகிறேன். இது ஒன்றும் புதுசு இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். மனுநீதி அப்படின்னு சொன்ன உடனே தேர்காலில் மகனை இட்டு கொண்டான், அது தெரியும். தேர்காலில் மகனை இட்டு கொண்டான் மனுநீதி சோழன் அப்படிங்கிறது. அந்த வரலாற்றை சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தின் வாயிலாக அவர் எப்படி அதை கொண்டு செல்கிறார் என்பதற்கு ஏற்ப அதை சொல்ல இருக்கின்றேன். இப்போ நான் சேக்கிழார் வழியில் போயிட்டுருக்கிறேன். இதில் மனு அப்படிங்கிறது யார்? எல்லாரும் மனு மனுன்னு பேசுகிறோமே, மனுன்னா யார்? மனு என்பது ஒரு பதவின்னு சொல்கிறாங்க. புராணத்தில் சொல்லும் பொழுது மனு என்பது ஒரு பதவி. ஒரு மனு இல்லை, எப்பொழுது பிரமன் தன் கல்ப காலத்திலே 14 மனுக்கள் இருந்ததாக சொல்கிறார். 14 மனுக்கள். இப்போ நடக்கிறது 7வது மனு. சொல்லுவோமே, சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிகர்ணம் சசிவர்ணம் பிரசன்னவதனம் யாயே சொல்லிட்டு அப்புறம் வைவஸ்வத மன்வந்தரே. அது நாம் சங்கல்பம் சொல்லும் பொழுது வைவஸ்வத மன்வந்தரே. முதல் மனுங்கிறது சுவாயம்பு மனு. முதல், அதாவது பிரம்மன் கல்பகாலத்தில் படைக்கும் பொழுது அது முதல் மனு சுவாயம்பு மனு. இப்போ நடக்கிறது 7வது வைவஸ்வத மனு. அதனால் அந்த மனு அப்படிங்கிறது. அப்போ அவங்க ஆட்சி, ஒவ்வொரு மனுவும் தங்களுடைய ஆட்சி காலத்திலே நேர்மையாக ஆட்சி செய்ததனாலே அந்த மனுங்கிறது நிறுத்தி போச்சு. அந்த பேர் அப்படியே நிறுத்தி போச்சு. அதனால் அந்த திருவாரூரில் ஆட்சி செய்த அனபாய சோழன் அப்படி ஆட்சி செய்ததுனால மனு என்ற பெயரை தன்னுடையதாக ஆக்கி கொண்டார். அனபாய சோழன் மனு என்ற பெயரை தன்னுடையதாக ஆக்கி கொண்டார். ஒரு மன்வந்தரம்னு சொல்லுவாங்க. ஒரு மனுவினுடைய ஆயுட்காலம் மன்வந்தரம். ஒரு மன்வந்தரம்ங்கிறது மனுவினுடைய ஆயுட்காலம். அவ மனுவனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னா 18 சதுர்யுகம். 18 சதுர்யுகம், அதாவது கிருதயுகம் 4 இருக்கோ இல்லையா, அதில் 18. இதை ஒரு கணக்கு போட்டு தெரிஞ்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் இப்படியெல்லாம் அவங்க சிந்தித்து முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்களேன்னு அந்த அறிவை பாராட்டணும், அவ்வளோதான். புராணத்தில் இது தெரிஞ்சு நாம் ஒன்றும் ஆகுறது கிடையாது. முதல் தான் கிருதயுகம்னா 17,28,000. திரேதா யுகம்னு சொன்னால் 12,96,000. எல்லாம் வருஷம், நம்ம வருஷம் வச்சுக்கணும். அதை துவாபர யுகம்னா 8,64,000. கலியுகம்னா 4,32,000. இப்போ நடக்கிறது கலியுகம் 4,32,000. இப்போ என்ன சொல்கிறான்? கலியுகம் தொடங்கி 5,000 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறான். அப்போ இன்னும் இவ்வளவு இருக்குது கலியுகம். அப்போ இன்னும் இவ்வளோ அவஸ்தை இருக்காதுண்ணா.
அவ்வளோ காலமாக அவஸ்தைப்படணுமா? கலியுகம் நமக்கே பயமாக இருக்குது. நான் அவ்வளோ காலம் நாம் இருக்க போகிறதில்ல. அது இதெல்லாம் ஒன்றா சேர்த்தா 43,20,000 ஆண்டுகள் ஒரு சதுரியம். 43,20,000 ஆண்டுகள் ஒரு சதுரியம். இந்த சதுரியத்தை 18 பேருக்குங்க. அது ஒரு மன்னன் தரம், ஒரு மனுவனுடைய ஆட்சி. எல்லாம் நான் ஆச்சரியப்படுறது, இப்படிலாம் அவங்க கணக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னா யார் ஒரு முன்னாடி அந்த ரிஷிகள் அவங்க தான் அதை பண்ணியிருக்கணும். எந்த அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. இதில் பகுத்தறிவு அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது. அவங்க சொன்னதை அதை அப்படியே நம்ம அங்கீகாரம் பண்ணணும். இஷ்டம் இருந்தால் ஏற்றுக்கோ, இல்லையா விட்டு. ஓ, இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களே நம்முடைய முன்னோர்கள்னு சொல்லிட்டு அவங்கள வியப்படைய செய்யும்படியாக நீ நினைச்சுப்பாரு. அதெல்லாம் நான் தான் பெரியவன்னா விட்டுப்பேன், நான் தான் பகுத்தறிவு அது இதுதான் விட்டுப்பேன். அதனால் 18. அப்புறம் நமக்கு மனுஷன்னு பேர் வந்திருக்கு தெரியுமா? ஏன் மனுஷன்னு பேர் வந்தது? 2 காரணம். இந்த 14 மனு சொல்கிறோமோ இல்லையோ, மனுவனுடைய ஆட்சியை அவனை தொடர்ந்து நாம் வாழ்வதனாலே மனுஷன் என்று ஒரு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. மனுவனுடைய ஆட்சியை தொடர்ந்து அவனை பின்பற்றி வந்ததுனால தான் எல்லாம் விலங்காக தானே இருந்தான். எல்லாரும் விலங்கு தானே. டார்வின் கொள்கை குரங்கிலேருந்து வந்தவன் தானே மனுஷன் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் அப்போ மனுஷன் எப்போ வந்ததுன்னு சொன்னால் மனுவிலேருந்து வந்ததுன்னு ஒரு கருத்து. மனிதன் என்பது இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டால், விலங்குகளும் காலால் தான் நடக்கிறது, நாமும் காலால் தான் நடக்கிறோம். நாம் 2 காலால் தான் நடக்கிறோம். ஆனால் கால்நடைன்னு நம்ம சொல்கிறது இல்லையே. கால்நடைன்னு உடனே நமக்கு விலங்குகள் தானே ஞாபகம் வருது, நம்ம ஞாபகம் இல்லையே. அதனால் ஏன் மனிதன்னு சொல்கிறான்னா, விலங்குகள் காலால் மட்டுமே நடக்கிறது, மனிதன் காலால் மட்டும் நடக்கவில்லை, மனத்தினால் நடக்கிறது. மனிதன் மனத்தினால் நடக்கிறான். மனத்தினால் நடப்பதனாலே மனிதன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு நமக்கு பேர் வந்தது. மனிதன் என்று சொல்வதற்கு 2 காரணங்கள் இங்கே வந்திருக்கு. அந்த மனுவை பற்றி சொல்லிட்டு, அந்த மனுவனுடைய வரலாற்றிலே சுவாயம்பு மனு சொல்லிட்டேன். இந்த சதுர்யுகத்தை சொல்லி, இந்த 18 சதுர்யுகம் ஒரு மனு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பெரிய புராணம் எழுதுகிறார் சேக்கிழார். குலோத்துங்கன் சோழன் காரணமாக எழுதுகிறார். இந்த பெரிய புராணம் சிதம்பரத்திலே தில்லையிலே ஓராண்டு அரங்கேற்றம் நடக்கிறது. ஓராண்டு அரங்கேற்றம் நடந்த பின்பு சேக்கிழாரை தொண்டர் சீர் பரவுவார் என்று பட்டம் கொடுத்து அவர் யானை மேலே உட்காந்து வச்சு, அவர் எழுதின பெரிய புராணத்தை முன்னாடி வச்சு, தாம் பின்னாடி இருந்து 2 பக்கம் சாமரம் வீசி 4 தெரு வந்தான். கற்றவர்க்கு சென்றவிடம் எல்லாம் சிறப்பு, மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்போ ஒரு அரசன் அந்த தெய்வ சேக்கிழாருக்கு சாமரம் வீசி 4 தெருக்களிலும் அந்த பெரிய புராணத்தின் பெருமையை அங்கே எடுத்து சொன்னான். அந்த பெரிய புராணத்தைத்தான் இங்கே சொல்ல இருக்கின்றது. பாயிரம், அதில் சொல்கிறார் பாயிரம், திருமலை சிறப்பு, திருநகர சிறப்பு, திருநாட்டு சிறப்புன்னு வருது. திருமலை சிறப்புன்னா நமக்கு திருமலைன்னா என்ன ஞாபகம் வரும்? திருப்பதி தான் ஞாபகம் வரும். திருமலைன்னு சொன்னால் இப்போல்லாம் திருப்பதி தான் எல்லாருக்கும் நினைவு வரும் நடைமுறையில். ஆனால் சேக்கிழார் திருமலை என்று சொல்லக்கூடியது கைலாயமலை. சேக்கிழார் சொல்லக்கூடிய திருமலையின் சிறப்பு கைலாயமலை. அதுக்கப்புறம் இப்போ இந்த நகர சிறப்புக்கு வருகிறார். திருவாரூருக்கு வராது. திருவாரூர் பெருமையை சொல்லும் பொழுது அந்த இடத்துல தான் மனுநீதி சோழன் வரலாற்றை கொண்டு வர. அவர் எழுத போகிறது நாயன்மார்கள் புராணம்.
சிவனடியார்கள் புராணம், திருத்தொண்டர் புராணம். அது திருவாரூரை நினைக்கும் பொழுது அந்த அனபாய், இந்த சோழன் மனுநீதி சோழன், அனபாய் சோழன் நினைவுக்கு வருகிறது. ஸோ அதை அங்கே எடுத்து சொல்லணும். நான் திருவாரூருக்கு என்ன ஒரு பெருமைன்னு சொன்னால், திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லாருக்கும் முக்தி சொல்லுவது இல்லையா? திருவாரூரில் பிறந்தா முக்தி, காசியில் இறந்தா முக்தி, சிதம்பரத்து தரிசன முக்தி, திருவண்ணாமலை நினைச்சா முக்தி. அதனால் திருவாரூரில் பிறந்து அது சிறப்பு செய்யணும். இன்றைக்கும் அந்த கோவில் வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும், மனுநீதி சோழனோட இது இருக்கும். அதனால் அவன் எப்படி இந்த திருவாரூர் பெருமையை சொல்கிறாரு. ஒரு ஊர்னால் எப்படி இருக்கணும், தெய்வீகமாக இருக்கும். அதனால தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். காலையில் எழுந்தால் அந்த தெய்வீக ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுங்க இதில் எப்படி இருக்குன்னு கேட்டால், வேத ஓசையும், திருவாரூரில் வேத ஓசையும் ஈடுபட்டது, வீணை ஓசையும், ஒரு திருவூர் வேதம் வீணை, சோதிவானவர் ஸ்தோத்திர ஓசையும், இங்கே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாதர் ஆடல் பாடல் மணி முழவு ஓசை. பெண்கள் எல்லாம் ஆடல் பாடலோடு அப்படி சந்தோஷமாக இருக்காங்க. அவர் கீத ஓசையும் கிளறுவிட்டவை, அங்கங்கே பாடுறாங்க ஆடுறாங்க. அப்போ ஒன்று தெரியணும், மக்கள் இந்த வகையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா யார் காரணம்? மன்னன் காரணம். அந்த அளவுக்கு அவன் ஆட்சி செய்கிறான் என்பது ஒரு மன்னன் காரணம். அதை விட இன்னொன்று சிறப்பு என்னென்னா, அந்த ஊரில் எல்லா பக்கமும் மனிதர்கள் தான் இப்படி இருக்காங்கன்னு இல்லை, திருப்பதிகங்கள். அங்கே வரும்பொழுது வேத ஓசைன்னா திருப்பதிகம்னா அங்கே தமிழ் திருப்பதிகம், தமிழ் திருப்பதிகங்கள் பாடுறாங்க இறைவனை பற்றி. திருப்பதிகங்கள் யார் பாடுறது தெரியுமா? கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள், கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள். கிள்ளைன்னா கிளி, கிளி பாடுறது பூவை என்று சொல்லக்கூடிய நாகனவாய் பறவை கேட்குது. ஏன்னா இந்த கிளி பாடணும்னு சொன்னால் அங்கே உள்ளவர்கள் பாடுவதை கேட்டு கேட்டு கிளி சொன்னதை சொல்லும், கிளி சொன்னதை சொல்லும். அதனால் கிளி அதை கேட்டு 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 பழகி பாடுறது. இன்றைக்கு நாணத்தாங்குருவின்னு பேசுவான், பேச்சு வழக்கில் வரும்பொழுது நாணத்தாங்குருவின்பான் ஊரில். நாகனவாய்ப்புல் என்று பெயர். அது இது மாதிரி பாடணும்னு நினைக்கிறதான், ஐயோ கிளி மாதிரி நம்மால் பாட முடியலையே, சரி அது பாட்டையாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளை பாடுவ கேட்பன பூவை. திருவாரூரில் அவ்வளோ சிறப்பு. இந்த திருவாரூர் என்ன சொல்கிறாரு? நிலமகற்கு அழகார் திரு நீழ்நுதல் திலகம் ஒப்பது செம்பியர் வாழ்பதி. திருவாரூர் எப்படி இருக்குன்னு சொன்னால், நிலமகற்கு பூமாதேவிக்கு அழகான நெற்றியை உடைய நெற்றியிலே இருக்கக்கூடிய திலகம் ஒப்பது. இந்த பூமாதேவிக்கு நெற்றி திலகம் போல இருப்பது அந்த திருவாரூர். இதை சேக்கிழார் சொல்கிறார். இந்த திலகம்னு, இந்த மாதிரி பூமி திலகம்னு சொன்ன உடனே ஒரு ஆள் புத்தர் ஞாபகம் வருவார், பாரதியார். பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாது. சமயம் இதிலேருந்து தான் அவர் எடுத்துப்பாரோன்னு சொல்றேன். பெரிய புராணத்தை படித்து தான் அவர் அங்கே சொல்லிட்டு. இவரை சொல்லும் பொழுது திருவாரூர் தான் இந்த பூமிக்கு திலகம் பொட்டு வச்சாதான் அழகு, நெத்திக்கு பொட்டு வச்சாதான் அழகு. திருவாரூர் பூமிக்கெல்லாம் திலகமாக இருக்குன்னு சேக்கிழார் பாடினார். பாரதியார் நாட்டுப்பற்று உடையவர், நாட்டு விடுதலைக்காக பாடுறாரு. பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீரதன் புதல்வர்
இன்னினைவு அகற்றாது. ஏன் தெரியுமா? இன்னியரதன் புதல்வன்னு டேய் நெத்தி போட்ட அழிச்சிடாத, நெத்தி போட்ட நிலைக்கணும், அழிச்சிடாத. அதனால் இந்த நாட்டில் அந்த பொட்டு நிலைக்கிறதுக்கு உன்னுடைய நாட்டு பற்றை காட்டு அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வார்த்தையை எடுத்து சொன்னார். அது மாதிரி அந்த ஊரில் அரசனாக இருக்கக்கூடிய இனிமேல் சேக்கிரார் வழியில் நான் அந்த மனுநீதி சோழனை சொல்கிறேன். அந்த ஊரில் அரசனாக இருக்கக்கூடியவன் அனபாயன். அவன் மின்னும் மாமணி பூண்ட மனுவேந்தனே. அதனால் மனுவினுடைய பெயரை தனக்கு உரியதாக ஆக்கி கொண்டு விட்டான். அதனால் மனுவேந்தன் என்பதே நிலைத்து விட்டது மனுநீதி சோழன். சில பேர் வச்ச பேர் போயிடும், இருக்கிற பேர் நிற்கும். கண்ணதாசன் எடுத்துங்க, அது பேர் முத்தையா. ஆனால் கண்ணனுக்கு தாசன் எடுத்துக்கிட்டார், அதுதான் நிலைச்சி போயிடுறது. நிலைச்சி போயிடும். பாரதிதாசன், கனக சுப்புரத்தினம், அதுதான் நின்று போயிடுறது. அதே மாதிரி இவன் அந்த சோழன் அது மனு ஆழியில் இருந்ததுனால மனுவேந்தன் என்று அவன் ஆட்சி சிறப்பினாலே அந்த மனுவேந்தன் என்ற பெயரே மனு நீதி சோழன் என்பது பேர். அவன் எப்படி ஆட்சி செய்கிறான்னா, இந்த உலகத்து மக்களை கண்ணின் மணியாய் உடலின் உயிராய் காட்டுகிறான். ஒரு ராஜான்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அங்கே சொல்லுது, கண்ணின் மணியாய் உடலின் உயிராய். அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கல், மெய் மலில் பெற்ற நீதியும் தன் பெயர் ஆக்கினான்னு சொல்லிட்டு அவன் இப்படி ஆட்சி செய்து வரும்பொழுது இனிமே தான் சிறந்த நல் தவத்தால் தேவி திருமணி வயிற்றில் மைந்தன் பிறந்தனன் உலகம் போற்ற பேர் அரி குருளையன்னான். பேர் அரி குருளையன்னான். குருளைன்னா சிங்கம். இப்போவும் ஆண் குழந்தை பிறந்ததுன்னா சிங்கம் பிறந்திருக்கேன். அந்த வேறுபாடு என்றைக்கும் இருக்கு. பெண் குழந்தை பிறந்தா பண்ண இந்த குரல் மாதிரி சிங்கம் போல ஒருத்தன் பிறந்தான்னா என்ன, யார் பிறந்தான்? மைந்தன். மைந்தன் பிறந்தனன். இந்த மைந்தன் என்பதை சொல் என்னன்னா, இப்போ பாருங்கள், ஒன்று சொன்னாங்க, பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம், மகன் என்று சொல்கிறோம், மைந்தன் என்று சொல்கிறோம். எல்லாம் ஒருத்தர் தான் குறிக்குது, ஆனால் அர்த்தம் வேற. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். பிள்ளை என்று சொல்லக்கூடியவன் தன்னை மட்டுமே கவனித்துக் கொள்பவன் பிள்ளை. இந்த சின்ன குழந்தைகிட்ட ஒரு பொருளை கொடுத்தேன்னா கொடுன்னா இப்படி கொண்டு வச்சுக்கோ. குழந்தைகிட்ட கொடுக்காது, தனக்கு வேணும்னு எடுத்துக்கோ. அந்த மாதிரி அவன் பாரு சின்ன வயசுலலாம் பாருங்க, தனக்கு தான் வேணும், எனக்கு கொடு தான் கேட்பான். அதனால தனக்கு வேண்டும் என்பதை தன்னுடைய நன்மையை பற்றுமே நினைக்கின்றவன் பிள்ளை. அடுத்தது தன்னையும் பார்த்துக்கிறான், அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிறான். அவன் மகன் இவன் தன்னையும் பார்த்துக்கிறான், அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிறான், மற்ற உறவுக்காரங்களையும் பார்த்துக்கிறான், நண்பர்களுக்கும் நன்மை செய்கிறான். அவன் மைந்தன். இப்படி பார்க்கறதுனா மைந்தன். மைந்துன்னா வலிமைன்னு பேர். மைந்து என்று சொன்னால் வலிமை என்று ஒரு பொருள். இப்படியெல்லாம் உதவி செய்வதற்கு அவனுக்கு மன வலிமை வேண்டும். அதனால் அந்த வலிமை உள்ளவனைத்தான் மைந்தன் என்று சொன்னான். இங்கே மனுநீதி சோழனுக்கு மைந்தன் பிறந்தான் என்று சொன்னான். பிள்ளை பிறந்தான், மகன் பிறந்தான் என்று சேக்கிழார் சொல்லவில்லை, மைந்தன் பிறந்தான். ஏன்னா அவன் இந்த நாட்டுக்கு ஆட்சி செய்து நாட்டையே காக்கக்கூடியவன் அந்த மனுநீதி சோழனுக்கு பிறகு. அதனால் மைந்தன் அறிக்குறளை அண்ணா எப்படி எல்லாத்தையும் கற்று கொடுத்துட்டான் பாருங்க. இந்த குழந்தைய சொல்லி கொடுத்தவொன்னே அப்படியே புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் கற்று கொடுத்துட்டான். ஒவ்வொரு நாளைக்கும்
அந்த தெய்வத்துக்கு உரியதெல்லாம் பல கலைகளை கற்றுக் கொடுத்தது இல்லாமல் யானை பயிற்சி, குதிரை பயிற்சி, எல்லா பயிற்சியும் வந்து ராஜா இல்லையா, போட்டுன்னு வந்தால் போகணுமில்ல. அதனால் எவ்வளோ கலைகள் உடையமாக படித்தான். அது இந்த போர்க்கலை பயிற்சி போயிட்டான். பையன் இப்போ வளர்ந்து வந்துட்டான், மைந்தன் வளர்ந்துட்டான். வளர்ந்த உடனே பையன் கோயில் எல்லா பயிற்சியெல்லாம் ஆச்சு. எங்கே போகிறான்? கோயிலுக்கு போகிறான். திருவாரூர் கோயிலுக்கு போகிறான். அப்படி போகும்பொழுது அப்படி வளர்ந்து வரும்பொழுது கோவிலுக்கு போகிறான். தேர் மேலே போகிறான், மணி தேர் மேலே போகிறான். தனியாக போகல, படைகள் சூழ போகிறான். வெறும் படைகள் சூழ போல, முரசு, பேரிகை இவ்வளவு கொட்டி கொண்டு ஆரவாரத்தோட போகிறான். ஆரவாரத்தோட போகிறான். எங்கே போகிறான்? ராஜ வீதியில் போகிறான். ராஜ வீதியில் போகிறான். எப்போ இந்த ஒரு அரச வீதின்னு உண்டு. அந்த ராஜ வீதியில் ராஜாக்களும் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் மட்டும்தான் செல்லலாம், பொதுமக்களுக்கு இல்லை. ராஜ வீதியில் தான் போகிறான். இப்போ கூட பாருங்கள், இது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ நமக்கு இத்தனை ரோடு இருக்கு. சில ரோடை விஐபி ரோடுமா, விஐபி ரோடுமா. கவர்னர் போகிறார் இல்லையா, அடையாறு, அதுக்கு அப்படியே வந்து அது வந்து பீச்சில் போகிறா இல்லையா, சார் விஐபி ரோடுமா. அது சொன்னேன், கிரீன் நியூஸ் ரோடு, அதுவும் விஐபி. ஒரு ஒரு இத்தனோண்டு பள்ளம் கூட அதில் இருக்கு. இங்கே பள்ளமாக இருக்கு. அதனால் அதே மாதிரி அரசர்கள் மட்டுமே செல்லக்கூடிய அந்த வீதி அரசு வீதி. என்ன பின்னாடி வந்து மந்திரி சொல்கிறான், அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்படி அவன் போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, திடீர்னு ஒரு கண்ணுடி, ஒரு கண்டுபிடி எங்கேருந்து வந்ததுன்னு தெரியும். இது மெட்ராஸ் தான் வேண்டிகிட்டு இருக்கோம், பரவாயில்ல தெரியும். அந்த திருவாரூரில் எங்கேருந்து எப்படி வந்ததுன்னு தெரியல. நேராக வந்து தேர்காலில் விழுந்தது, தேர் ஏறி இறந்தது. அதுக்கு சேக்கிழார் என்ன பாடுறாரு? தனிப்பெரும் தருமம் தான் ஓர் தயா இன்றி. பொதுவாக நல்லவனுக்கு சோதனை வரும். நல்லவனாக இருந்தான்னா ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ வகையில் சோதனை வர்றதுக்கு வாய்ப்பு. அது மாதிரி இந்த மனுநீதி சோழன் அவன் வந்து மிக நேர்மையாக இருக்கிறான். அதனால் தர்ம தேவதை என்ன பண்ணித்தான்? தருமம் தான் ஓர் தயா இன்றி, கருணை இல்லாமல் தானை மன்னன் பணிப்பில் சிந்தையினில் உண்மை பான்மை சோதித்தால் என்ன. இப்படிலாம் இருக்கானே யார்? அந்த அரசன். இவனை நாம் ஒரு இது சோதித்து பார்க்கலாமே. யார் நினைக்கிறா? தர்ம தேவதை நினைக்கிறா. சோதித்தால் என்ன? மனிதர் தம் வரவு காணா வண்ணம் ஓர் நல் ஆண் புனித்திலங்கன்று. மனிதர் தம் வரவு காணும் அத்தனை பேர் இருக்காங்க. படைகள் சூழ்ந்திருக்கு, வாத்தியம் ஒலிக்கிறது, அந்த அமைச்சர்கள்லாம் போகிறாங்க. யார் கண்ணிலையும் படலை. எங்கேருந்து இந்த கண்ணு விட்டு வந்ததுன்னே தெரில. எப்படிடா உள்ளே வந்தது? நீ பார்க்கலையா? நீ பார்க்கலையா? யாருக்கு தெரியும்? வந்தது. தேர் வேகமாக போயிருக்கு. அதுவும் தேரில் வேறு மணி அடிக்குது, மணி கட்டியிருக்கு. ஆங்கோர் மணி நெடும் தேர் மணி அடிக்குது. அந்த மணி தேர் போகும்போது அப்போ அந்த மணி சத்தத்தில் இந்த கந்து குத்தி பயந்து ஓடி வரக்கூடாது. பொதுவாக விலங்கு சத்தம் கேட்டால் ஓடி போகும். அது மாதிரி இது ஓடி போயிருக்கணும். ஆனால் ஓடி வந்து உள்ளே விழுந்துருக்கு. இப்படி விழுந்த உடனே என்னாச்சு? அது இறந்து போயிடுச்சு. அந்த சமயத்தில் அதனுடைய தாய் எங்கே இருந்துன்னு தெரியல, ஓடி வந்துடுச்சு. ஒரு தாய் ஓடியாந்துருச்சு. வந்து வெம்பிடும் அலரும் சோறும் மெய் நடுக்குற்று விழும். இந்த தாய் பார்த்த பாரு, என்ன சொல்ல தெரியல. சுற்றுது, அதே சுற்றிது வருது, நக்கி கொடுக்கறது, பார்க்கறது, அலருது. தாய் பசு அலருது.
இப்போ இவன் என்ன பண்ணா, தேரை விட்டு இறங்கிட்டான். விபத்து ஏற்பட்டாச்சு. இங்கே என்ன விட்டு வேகமாக போக முடியும், காரில் அடிச்சுட்டு தேரை விட்டு இறங்கிட்டான். இறங்கிட்டு ஐயோ என்னுடைய பெருமை போயிடுச்சு, இந்த பசுவும் கண்ணும் இப்படி வந்ததுனால என்னுடைய பெருமை போயிட்டு நான் என்ன செய்வேன், என்னால் இப்படி வந்துடுச்சு சொல்லிட்டு ஒரு பழி வந்தது மட்டுமில்லை, உலகத்தை காக்கும் மனு எனும் என் கோமானுக்கு உலகில் இப்பழி வந்தது எய்த பிறந்தவா என்றான். ஐயோ இந்த உலகத்துக்கே மிகச்சிறந்தவனாக இருக்கக்கூடிய எங்கள் அப்பா மனுவேந்தன், அவனுக்கு ஒரு பழி ஏற்படும் வகையாக நான் செஞ்சுட்டேனே. அப்பாவுக்கு பழி அப்படி நான் அமைஞ்சிட்டேனே. இப்போ தன்னோட எடுத்துக்கலாம், தான் தப்பு அப்படிங்கிறது இது நடந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படும் பொழுது உடனே எல்லோரும் சொல்கிறாங்க, சரி இதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் நாம் என்ன பண்ணுவோம், போய் ஒரு பரிகாரம் பிராயசித்தம் அதுதானே சொல்லணும் உடனே அங்கே உள்ளவங்கள்லாம் சொன்னாங்க. அதனால் இதை நான் என்ன பண்ணணும், எந்த அறியா முன்னும் இயற்றுவன் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு இது தெரியாமல் நான் அவருக்கு தெரிஞ்சதுன்னா பழி வந்துடும், அவருக்கு தெரியாதபடி இதை நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செய்கிறேன்னா, அந்தணர் விதித்த ஆற்றால் ஆற்றுவது அறமே. அந்தணர்கள்ட்ட போவோம், அவங்க இந்த பிராயசித்தெல்லாம் சொல்லுவாங்க, அந்த பிராயசித்தேருந்து விடுபட்டுரும், பழி போயிடும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு வரான். இதுக்குள்ளே என்ன ஆச்சு, இந்த பசுமாடு போய் தலையால் முட்டி அடிச்சு. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மனுநீதி சோழன் படம் பார்த்தீங்கன்னா, மேலே மணிக்கொட்டியை கட்டியிருப்பான், கீழே ஒரு கயிறு இருக்கும், கயிறை இழுத்து கட்டினா மாதிரி படம் போட்டிருப்பான். இல்லை, அப்படி இல்லை, மணி கைக்கு எட்டும்படியாக தான் இருந்தது. அதனால் அது என்ன பண்ணுது, அந்த மாடு பொன் அணி மணியை சென்று கோட்டினால் புடைத்ததன்றே, கோட்டினால் புடைத்ததன்றே. அது போய் அது கொம்பால் முட்டுறது. பொதுவாக மிருகம் பயந்து வந்ததுன்னு மிரண்டு என்ன செய்யும்னே நமக்கு தெரியாது, மாடு விட்ட ஆரம்பிச்சுவான். அதுவும் கன்று போட்ட மாடு விட்ட தெரிய மூணாவது மனுஷன் பழகாதவன் போனான்னா முடிவிடும். அது என்னவோ நீ தடை கொடுக்க போனாலும் ஏதோ தீமை செய்ய வரான்னு முடிவிடும். அதனால் தன்னுடைய வேகம் வரும்பொழுது தன்னுடைய கொம்பினால் அதன் பலத்தை காட்டும். அதனால் அதை ஓடி அங்கேருந்து மணியை போட்டு ஒரு குத்து ஆட்டின உடனே மணி சத்தம் கேட்குது. இந்த மனுநீதி சோழன் தன்னுடைய அரண்மனை வாயிலே ஆராய்ச்சி மணி கட்டியிருந்தான். இதுக்கு முன்னாடி யாராவது கட்டியிருந்தாங்களா, இதுக்கு பின்னாடி யாராவது கட்டியிருந்தாங்களா தெரியாது. அப்போ இவன் ஆராய்ச்சி மணி கட்டணும்னு சொன்னால் யாரோ ஒரு வழிகாட்டி இருக்கணும்ல. இப்படி மக்கள் நம்மிடத்திலே முறையிடுவதற்காக ஒரு மணியை கட்ட வேண்டும் என்பதற்கு யாரோ ஒரு வழிகாட்டணும். அப்படி வழிகாட்டினவன் யாரான்னா சிவபெருமான். கைலாய மலை சிவபெருமான் கைலாய மலையிலே தன்னுடைய கைலாய மலை வாசலிலே மணியை கட்டியிருந்தானா. அந்த மணியை தேவர்கள் அடித்தாங்களாம். தேவர்கள் அடித்த உடனே அந்த முப்புறத்தை எரித்து அவங்கள காப்பாற்றினானா. இது திருநாவுக்கரசர் சொல்கிறார். அங்கேருந்து போனாங்க அந்த தேவர்கள். திரிபுராந்தகம் எரிக்கிறதுன்னு தெரியலையா, 3 பேர், தாரகாட்சன், கமலாட்சன், 3 கோட்டை அது. அதனால தான் இந்த அச்சிறுபாக்கெல்லாம் இந்த 3 கோட்டையை அழிக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தையே அது தேராக்கி வேதங்களை குதிரையாக்கி, பிரம்மாவை சாரதியாக்கி, மேருவையே வில்லாக்கி, திருமாலை அம்பாக்கி, இப்படிலாம் போனாங்க. அப்போ விநாயகர் வணங்கலை, இது அச்சு முறிஞ்சு போச்சு. அதுதான் அச்சு இருபாக்கம், அச்சரபாக்கம்னு இப்போ இருக்குது. அப்போ என்னாச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கர்வம் வந்தது. இந்த முப்புறத்தை எரிக்கிறதுக்கு நாம தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தான், சிரித்தான். 3 பேரும் சிரித்த உடனே அழிஞ்சு போச்சு. அது சொல்கிறார்,
என்ன சொல்கிறான், இந்த இதால் தேவர்கள் கஷ்டப்பட்டாங்கல்ல, மூவா உருவத்து முக்கண் முதல்வ திருநாவுக்கரசர் பாடுறார். மூவா உருவத்து முக்கண் முதல்வ மீ கூர் இடும்பை. ரொம்ப கஷ்டம், தேவர்களால் ரொம்ப கஷ்டம். காவாய் நீங்கள் அதே அந்த கஷ்டத்தை என்ன காப்பாத்துறா என கடை தூங்கு மணியை. எங்க கைலாய மலையிலே கடை தூங்கு மணியை. கடைன்னா வாசல்ல, தூங்குதல் என்றால் தொங்குதல், தூங்குதல் என்றால் தொங்குதல். கடை தூங்கு மணியை அப்பால் போய் அடிக்கிறாங்க. அப்போ அந்த ஒலி மாறியதில்லை. எவ்வளோ சீக்கிரமாக அருள் பண்ணுவான் சிவபெருமானுங்கிறதுக்கு. அது மணி அடிக்கிறாங்க, அடிக்கும் பொழுது அந்த ஒலி சத்தம் கேட்கறது. அந்த ஒலி நிற்கிறதுக்குள்ள தீயாய் எரிந்து பொடியாய் கழிந்த திரிபுரமே. சொன்ன உடனே என்னை காப்பாற்று கஷ்டத்துலேருந்து அசுரர்கள் இப்படி இருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த சத்தம் நிற்கிறதுக்குள்ளார போனானா முப்புறத்தான் இருக்காங்க. அப்போது கடை தூங்கு மணி வாசலிலே மணியை கட்டி வைத்து குறைகளை கேட்டிருக்கின்றான் சிவபெருமான். அது அடிப்படையில் இவனும் இந்த கடை மணி வச்சுருக்கான். அந்த பசுமாடு வந்துட்டு இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தோன்னே என்னடா ஆச்சரியப்படுறான். அரண்மனையில் உள்ள வந்தான். ஏன்னா இதுவரையும் நான் வந்து மணி கத்திருக்கவங்க யாருமே வச்சதில்ல, பயப்படுறான். பாவத்தின் ஒலியோ என்னடா நாம் கூட்டி செஞ்சுட்டு பழிப்பறை முழக்கோ. என்னடா என் பழி மேலே ஏற்பட்டதுனால வந்த சத்தமா, நாம் பாவம் செஞ்சதுனால வந்த சத்தமா. யமன் இருக்கானே, அவன் வந்து அவனுடைய வாகனமாக எருமாட்டில் வரான். வரும்பொழுது கழுத்தில் மணி அடிக்குது, அந்த மணியின் சத்தமோ. யமன் வரானே, கழுத்தணி மணியின் ஆர்ப்போ, ஆரவாரம். ஆர்ப்புனா ஆரவாரம். ஒன்றை போய் எடுக்க போகிறோம், உயிரை எடுக்க போகிறோன்னா அவன் ஆரவாரத்தோடு வரான். எப்பா நம்ம கிடைக்க போகிறதுடா, இந்த உயிரை பிடிச்சிட்டான்டா அப்படின்னு ஆரவாரத்தோடு வரானா. ஆர்ப்போ அப்படின்னு அவன் பயப்படுறான். அது வச்சுட்டு இங்கே வரும்போது இங்கே காவலர்கள்லாம் இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு கேட்ட உடனே காவலர்கள் அங்கே எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்ததை. அப்போ இந்த மந்திரி என்னம்மா சொல்கிறாங்கிறது அந்த பாட்டை பாருங்கள். அதாவது கன்று குட்டியே அந்த வீதி விடங்கன்னு அவன் பேர். வீதி விடங்கன் வேணும்னு வந்து ஏற்றி கொள்ளலை. அது அங்கே மேயலை, வேணும்னு ஏற்றி கொள்ளலை. தெரியாமல் தான் அது வந்தது. வரக்கூடாத இடத்துல வந்தது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது ராஜ வீதி அப்படின்னு சொல்லிட்டு. அதை சொல்கிறான் வளவ. ஒரு அரசன் எப்படி பேசுகிறான் பாருங்க. வளவ சோழனே, நின் புதல்வன் உன்னுடைய மகன் ஆங்கு ஓர் மணி நெடும் தேர்மேல் ஏறி. மணி கட்டிய பெரிய தேர் மேலே தனியாக போல அளவில் தானே சூழ. தனியாக போல அளவில்லாத 4 வகை படைகளும் அவனை சூழ்ந்து போக. எதில் போகிறான்? அரசு உலாம் தெருவில் போங்கால். அரசு உலாம் தெருவில் போங்கால். அரசர்கள் மட்டுமே வரக்கூடிய அந்த தெருவில் அவன் போகிறான். அந்த சமயத்தில் இளைய ஆண்கன்று தேர்கால் இடை புகுந்து சொல்ல பாருங்க. இவன் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறான். இளைய ஆண்கன்று பசுகன்று தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக. அதுக்காக இத்தாய் வந்து விளைத்தது இத்தது. அது இறந்த உடனே அது வந்து இங்கே நீதி கேட்டு இங்கே வந்து இந்த ஆண் பசுமாடு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சொன்னோடனே அவனுக்கு மனசு ரொம்ப வேதனையாக போயிருந்தது. கஷ்டப்படுறான். நம்ம நாட்டில் இந்த ஒரு பசுவுக்கும் துன்பம். இதுவரையும் எந்த துன்பத்தையும் அவன் பார்த்ததே கிடையாது. இப்பொழுது இடைந்த துன்பம் வந்துடுச்சேன்னு இறங்குறான். அது என்னுடைய செவ்விது என் செங்கோல். நான் என்ன செங்கோல் ஆட்சியில் என்னோடய ஆட்சி இப்படியா இவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறான். இந்த தாய் முகத்தை பார்க்குறான், இந்த பசு முகத்தை பார்க்குறான். அது பார்த்துட்டு அந்நிலை
அரசனுக்கு ரொம்ப துயரமாக இதுக்கு என்ன செய்யலான்னு ஒன்று அரசு இந்த அந்தணர்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது பரிகாரம். அந்தணர்களை கொண்டு நாம் அதுக்கு வேண்டியதை செஞ்சோன்னா அந்த பாவம் பழி போயிடும் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், நீங்கள்லாம் சொல்கிறது சரிடா, அந்தணர்கள்ட்ட சொன்னால் இது குழக்கன்றை இழந்து அலரும் கோவூரு நோய் மருந்தாமோ, உனக்கு பாவம் போயிடுதா? அந்த பசுமாடுக்கு அது ஒரு மருந்து அமையுமா? அதுக்கு கிடைக்குமா? அதுக்கு ஆறுதல் வருமா? நீ செஞ்சு போயிடுவ. அது துன்பம் எப்படி போகும்? அதுக்கு வழி சொல்லுங்க. இன்னும் சொல்றது சொல்ல முடியாது. கண்ணுக்குட்டி படித்தா தானே சொல்லலாம். பார்த்தான் நான் எப்படி ஆட்சி செய்யலைன்னா, திருவாரூரில் யார் இறந்தா கொன்னுட்டான்னு வச்சுங்களேன். திருவாரூரில் இங்கே ஒரு வாழ் சொல்ல, ஒரு ராஜா ஆட்சிங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத இது சேக்கிடா சொல்ல, மாநிலங் காவலனாவான். என்னமோ ஆட்சின்னா படிக்கலை என்ன வேணாலும் வந்துட்டு ஆட்சி பண்ணுறதில்லை. யாரால் துன்பம் வரக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் போடுறாரு, 5 பேர். மாநிலங் காவலனாவான், மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கு இடையூறு, நாட்டுக்கு மக்களுக்கு இடையூறு தன்னால், இவனால் வரக்கூடாது, கொடுங்கோலனாக இருக்கக்கூடாது. தன் பரிசனத்தால் உறவுக்காரங்க அவன் சொல்லுவான், என் மந்திரி என்னோட தூரத்து உறவு போலீஸ்காரன் பார்த்துக்க, அவன் கேஸெல்லாம் எழுதாத, அவன் மந்திரி என்னோட ஆள். தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் எதிரி நாடு, கள்வரால் திருட்டு பய, உயிர்தம்மால் இந்த விலங்குகளால் சிங்கம், புலி, கரடி, இந்த மாதிரி விலங்குகளால் இந்த 5 விதத்திலிருந்தும் மக்களை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கருவி. ஆனபயம் 5ம் தீர்ப்பான், அறம் காப்பான் அல்லனோ. இந்த 5 வகையிலேயும் அவன் காப்பாற்றணும், துன்பங்களை போக்கணும். அவன்தான் சிறந்த அரசன். இப்போ இவனுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அதனால் என்ன, என் மகன் இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டான், நான் என்ன பண்ணுவேன்? அந்நியன் சட்டம்னா எல்லாருக்கும் அரசன் சட்டம் இயற்றினால் அவனும் அதுக்கு உடன்படும் இல்லையா? சட்டசபையில் பார்லிமெண்ட்டில் சட்டம் போட்டால் அதுக்கு முதலமைச்சரும் இவனும் பிரதம மந்திரியும் உடன்படணும். நான் சட்டம் போட்டேன், நான் எப்படி போனாலும் இருக்கேன்னு சொல்ல முடியாது. அதனால் இவன் என்ன சொன்னான், அப்பா அந்நியன் ஓர் உயிர் கொண்டால் அவனை கொல்வேன், ஆனால் மனுநூல் இப்படி நடந்துருச்சே, யாராவது ஒருத்தன் கொலை தொழில் பண்ணிட்டா உடனே இங்கே அவனை நான் மரண தண்டனை கொடுப்பேன். ஏன்னா அதுக்கு மரண தண்டனை எதுக்குன்னு கேட்டால் அதுக்கப்புறம் யாரும் அது செய்யக்கூடாது. இப்போ நாட்டில் மரண தண்டனையே கூடாதுங்கிறாங்க. ஆனால் திருவள்ளுவர் மரண தண்டனை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைன் கூழ் களை கட்டதனோடு நேர். கொலை செய்யக்கூடியது போன்ற மிக கொடுமையான ஒருத்தர் தொழிலை செஞ்சான்னா அவனை தூக்கப்படுறான். அதுக்கு உதாரணம் சொல்லார், நல்ல பயிர் வளர வேண்டுமே ஆனால் அதில் நடுவே வளரக்கூடிய களைகளை எடுப்பவர்கள். பயிரிலே களை எடுப்பது போல மனிதனிலே களை எடுக்க வேண்டும்னு அவர் சொல்கிறாரு. அதான் இங்கே சொன்னால், நான் அவனை கொல்லுவேனே, அப்போது எனக்கு இப்படி ஒரு கொண்டுட்டானே, என் மகன் தானே, அவன் உயிரை கொண்டுட்டானே, அது தெரிஞ்சு சொன்னான்னா தெரியாமல் செஞ்சான கொலை தானே அது. அப்போது நான் என்ன பண்ணணும்? அப்போ நான் அவனுக்கு தண்டனை என்ன கொடுக்கணும்? மரண தண்டனை கொடுக்கணும். உயிர், இது மனுஷனா மாடாங்கிறது இல்லை, உயிர் கொலை. அதனால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி உடனே இது மாதிரி வேறு எங்கேயாவது நடந்திருக்காடா? இல்லையா? இதுபோல் ஒரு வழக்கு எங்கேயாவது நடந்திருக்கா? இப்போ இந்த கோர்ட்டில் சொல்லுவாங்கல்ல,
சென்னை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருதுன்னு சொன்னால் உடனே சொல்லுவான், இதே போல் ஒன்று அலகாபாத்தில் வந்தது, கேரளாவில் வந்ததுன்னு சொல்லி காட்ட முடியும். இங்கே அந்த மாதிரி இல்லையே. இந்த மாதிரி அங்கே இடத்துல இந்த பசுவை கொண்டான் கண்ணுக்குட்டி கொடுத்தான், அவன் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்கிறது வழி இல்லையே, முன்னாடி வழி இல்லையே எடுத்து காட்டுறதுக்கு. அதான் சொன்னான் அதனால் முன் நிகழ்ந்ததால் ஒன்றுவித்தல் மரம் என்று மறைவென்று அறம்புரிதல் தொன்று நெடுவர் என்று உடனே சொல்லிட்டான். சரி, இதெல்லாம் போட்டோம், இந்த வழிபாவம் போக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரே வழி, என்னால் அந்த பசுமாட்டுக்கு ஆறுதல் செய்ய முடியாது. ஒரு வழி இருக்குது. என்னடான்னா, என்னுடைய மகனை கொண்டு அந்த பசுமாடு என்ன வருத்தப்படுதோ அதே மாதிரி நான் வருத்தப்படுறேன். திருவள்ளுவர் அதான் சொல்ல, திருவள்ளுவர் சொல்ல, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் பொறுத்தாக்கிறது. பிரிதுன்னா மற்ற உயிர்கள், மனுஷன்னு அர்த்தம் இல்லை, அது புழுவாக இருந்தாலும் சரி, மற்ற உயிர்களினுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதி எவன் உதவி செய்கிறானோ அவன்தான் அறிவுள்ளவன். அதான் பாரியெல்லாம் நம்ம பாராட்டணும். அது கேட்கல, அது துன்பப்படுதுன்னு நினச்சி செய்யலாம். அதனால் அந்த துன்பத்தை நாம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், சரி உடனே ஒரு அமைச்சரை கூப்பிட்டான். டேய், அந்த இடத்துல கொண்டு போய் என்னுடைய மகனை நீ தேர்கால் ஏற்றி கொண்டுனான். அவன் பார்த்தான், நான் செய்ய மாட்டேன், அவனை கொல்றதுக்கு பதிலாக நான் செத்து போகிறேன்னு சொல்லிட்டான். தற்கொலை பண்ணிவிட்டான். இப்போ இவன் பார்த்தான், சரி இனிமே இன்னும் அடுத்த மந்திரிக்கு சொன்னால் அவன் தற்கொலை பண்ணிட்டான்னா, அப்படி ஓட்டு நாமே போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். யார்? ராஜா. ஒரே ஒரு பிள்ளை தான், சிங்கக்குரலமாக இருந்தான். நினைக்கல. தர்மம் தன் வழி செல்கை கடன். தர்மம் எப்படி இருக்குமோ அது வழியே நான் போகிறேன்னு சொல்லிட்டு தன் மைந்தன் மர்மம் தன் தேராழி உறவுந்தான். அவன் அங்கே படுக்க போதான், அவன் மார்பில் அந்த தேரை அவனே ஏற்றினான். எந்த இடத்துல அந்த கன்று இறந்து அந்த துன்பம் வந்ததோ அந்த இடத்துக்கு அழிச்சின்னு போய் தன்னுடைய மகனை படுக்க போட்டு தானே தேரில் ஏறி அவன் மார்பில் உறவு. மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோ. ராஜ்யம் பண்ணுறதுங்கிறது சாதாரணமாக, ராஜ்யம் பண்ணுறது அரிதா எளிதா? பாருங்க, இந்த அரசன் இப்படி செஞ்சான்னு, இப்படி செஞ்ச உடனே இப்போ முடிக்க போகிறேன். மன்னவர் கண்மொழிந்தார், வானவர் பூமொழி மொழிந்தார். பூமியில் உள்ளவங்களாம் அழகிறாங்க, ஐயோ இந்த அழகான பையன், திறமையான ஆர்டிஸ்ட் இளவரசன் இறந்து போயிட்டான்னு அழகிறாங்க. வானவர் பூமொழி பொழிந்தார். ஏன்னு கேட்டால், வானவர் ஏண்டா பூமொழி பொழிந்தார்னா, அவனுடைய தர்மத்தை பாராட்டி அந்த சமயத்தில் என்னாச்சு, சடை முடியோடு பிறைச்சந்திரனோடு இடப்பாகத்திலே உமாதேவியோடு ரிஷபாரூடராய் மனுநீதி சோழனுக்கு காட்சி அளிக்கிறார். இது சென்ற உடனே மனுசோழனுக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்தா போருமா? அர்த்தம் செய்யணுமே. 3 பேர் செத்துருக்கானே. அது அவங்க துன்பத்தை போக்கணுமே. அதனால் இறைவன் என்ன பண்ணினா சரி, இந்த 3 பேரில் யாரை முன்னாடி எழுப்புறது? பசுமாடு இறந்துருக்கு, வீதி விடங்கர் இறந்துருக்கான், ஒரு அமைச்சர் இறந்துருக்கான். யாரை முதல்ல எழுப்புறது? அரசனோட பிள்ளைய எழுப்பலை. ஏன்னு கேட்டால், கண்ணுக்குட்டி இறந்துருக்குல்ல, அதுக்காக தான் நம்ம அரசனோட மைந்தனை ஏற்றினான். இப்போ இந்த திருப்பி இவனை ஏற்றினா திருப்பி இன்னொரு தடவை ஏற்றி விட்ருவான். கண்ணுக்குட்டி பிழைக்கலையே, அது மாடு வருந்ததே. அதனால் என்ன பண்ணுவான், ஐயோ பிழைச்சுன்னு கேட்டால் திருப்பி படலாம் ஏற்றி விட்ருவான். அதனால் சிவபெருமான் சொன்னால் முதல்ல ஆண் கன்றை பிழைக்க வைத்தான், கன்றுக்குட்டியை பிழைக்க வைத்தான். அது துள்ளி ஓடிச்சு வந்தது. அதை பார்த்த உடனே அந்த தாய்க்கு பால் சுரக்க ஆரம்பிச்சது.
அது நக்கி கொடுக்க, இது பால் குடிக்க, அது துன்பம் தீங்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கன்று இருக்க, வீதி விடங்கள், அவனை பிழைக்க வைத்தான். அவன் அப்பாவோட வந்து கட்டி தழுவிக்கொண்டான். யாருமே இல்லாமல் பாவம் ஒருத்தன் தனியாக செத்தாண்டி அந்த அமைச்சன் அவனையும் பிழைக்க வைத்தான். பிழைக்க வைத்து அவர்களுக்கு அருள் செய்தான். அப்போ இறந்தவனை பிழைக்க வைத்தான். முடியுமா? இறந்தவர்கள் பிழைக்க முடியுமா? சிவவாக்கியர் ஒரு வார்த்தை சொல்றார், கறந்த பால் முளைப்புகா மடிப்புகாமாக, கறந்த பால் மடிப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா. வெண்ணெய் கஞ்சினா மோருக்கு போமா? பாலை கறந்துட்டா திருப்பி அது பாலுக்கு போமா? உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடல் புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் மரம் புகா. பூ உதிர்த்துக்கான்னு பாரு. இறந்தவர் பிழைப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே. சிவவாக்கியம்ங்கிறதுல சிவவாக்கியம் சொல்றார், இறைந்தவர் பிழைப்பது இல்லை இல்லை இல்லையே. அப்போ இவர் குறைச்சான்னு சொல்கிறாங்க. இவர் எப்படி சொல்கிறாரு? அப்போ இறந்தவன் குறைக்க முடியுமா? சேக்கிழார் அதை யோசிக்கின்றார். யோசித்து ஒரு வார்த்தை கொடுக்கின்றார். இன்ன பரிசானான் என்று அருந்திலன் வேந்தனும். அவன் முடிக்கிறான், ராஜா என்ன நடக்குதுன்னு எல்லாம் போச்சுட்டாங்க. ஒரு வார்த்தை, யாருக்கும் முன்னவனே முன் என்றால் முடியாத பொருள் உள்ளதோ. முடிஞ்சு போச்சு. யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதே. இறைவன் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது அந்த இழப்பு என்பது இல்லை, இறப்பு என்பது உயிர் பெறும். இறைவன் துணையாக இருக்கும் பொழுது இறப்பு என்பது உயிர் பெறும். இறைவனை நினைக்க வேண்டும். அதனால் இந்த மனுநீதி சோழன் வரலாற்றிலே நேர்மை என்றும் வாழ வைக்கும், இறைவனுடைய அருள் கிடைக்கும், அதிலேருந்து எந்த குறையும் இல்லை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வான்மிகில் வளாது பெய்க, மடிவளம் சிறக்க, தன்னன் தோல்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் போக, நற்றமும் வேண்டி கொள்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்முனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரணாமே சொல்க, வையகமும் துயர் தெரிகிறேன். நன்றி நன்றி, வாழ்த்துக்கு நன்றி.